இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற திமுக, அதிமுக வேட்பாளர்களுக்கு பெரும் சவாலாக விளங்குகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை. இவர் யார்? இவர் எப்படி அந்த இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தை ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி நடத்திய அந்த கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மிக பெரும் சவாலாக விளங்குகிறார் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமையான தொகுதிகளில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி 1. பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்ற 10 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகின்ற காரணத்தால் ஏற்கனவே வலிமையான தொகுதி மேலும் வலிமை மிக்க தொகுதியாக உருவாகிவிட்டது. அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி உறுதியாகிவிட்டது. அதற்கடுத்து வலிமையான தொகுதிகள் எது என்று பார்த்தால் மயிலாடுதுறை, ஆரணி, கடலூர், எடப்பாடி, இந்த 4 தொகுதிகளும் மிக மிக வலிமையான தொகுதிகள் என்று சொல்லப்படுகின்றது என்று சில கருத்து கணிப்புகளும் கூறியிருக்கிறது. இவற்றில் எடப்பாடி தொகுதி ஏன் இன்றைக்கு பலருடைய பார்வையை ஈர்த்திருக்கிறது என்று கேட்டால், எடப்பாடி தொகுதியுடைய திமுக வேட்பாளர் TM செல்வகணபதி ஏற்கனவே அதிமுகவில் ஜெயலலிதா மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தவர். அதற்கு பிறகு திமுகவிற்கு சென்று திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர். தற்போது சேலத்தின் ஒரு பகுதிக்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர். அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் என்பவர் பெரும் செல்வந்தர், மிகப்பெரிய ஒப்பந்ததாரர் என்று சொல்லப்படுகிறது. அவர் பணத்தை தண்ணி போல் செலவு செய்யக்கூடிய அளவிற்கு பெரும் செல்வம் அவரிடம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இருபெரும் வேட்பாளர்களை எதிர்த்து களத்திலே நிற்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அண்ணாதுரை எப்படி இந்த 2 வேட்பாளர்களுக்கு பெரும் சவாலாக விளங்குகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் சட்டம் படித்தவர். சட்டம் படித்துவிட்டு சில காலம் வழக்கறிஞராக அவர் பிராக்டிஸ் செய்திருக்கிறார். அவர் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஈடுபாடு கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாணவர் சங்கத்தில் இணைந்து செயல்பட்டவர். அதற்கு பிறகு அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி ஒன்றிய செயலாளராக இருந்து சேலம் மாவட்டத்தின் இளைஞரணி செயலாளராக வளர்ந்தவர். அவர் இளைஞரணி செயலாளராக வளர்ந்த பிறகு மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொறுப்புக்கு தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றியவர். அதற்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து சேலம் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளராக தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் காண்பது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அண்ணாதுரை அவர்களை எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக டாக்டர் ஐயா அவர்கள் அறிவிக்கிறார். அப்படி டாக்டர் ஐயா அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது தனித்து போட்டியிடுகிறார். திமுக, அதிமுக உள்ளிட்ட 2 கட்சிகளை எதிர்த்து போதாக்குறைக்கு மக்கள் நல கூட்டணி என்று சிதறு தேங்காயாக ஒரு கூட்டணி வேறு அந்த தேர்தலிலே போட்டியிட்டது. அந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பொழுதே அமைச்சராக இருந்தவர். 2016ஆம் ஆண்டு தேர்தலிலே அதிமுகவின் சார்பில் அவர்தான் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட வேட்பாளர் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளராக அப்பொழுது இருந்த அண்ணாதுரை அவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடப்பாடி தொகுதியிலே அவரை எதிர்த்து அண்ணாதுரை களம் கண்டார். களம் கண்ட பொழுது அண்ணாதுரை அவர்கள்தான் 2வது இடத்தில் கிட்டத்தட்ட 58,000 வாக்குகளை பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட பொழுதே எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 58,000 வாக்குகள் பெற்றது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பணபலம் இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை, வெறும் பிரச்சாரம், மக்களை நம்பி மட்டுமே 58,000 வாக்குகளை பெற்றார். பணத்தை வாரி இறைத்த எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். அவரை போலவே பணத்தை வாரி இறைத்த திமுக 3ஆம் இடத்திற்கு தான் போனது.
இது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டில் இருக்கின்ற நிலை. சேலம் பாராளுமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை போலவே இன்றைக்கு சேலம் மேற்கு தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அருள் சட்டமன்ற உறுப்பினர், ஏற்கனவே சேலம் 2வது தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். எடப்பாடி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வீரபாண்டி தொகுதியும் வலிமையான தொகுதிதான். இன்றைக்கு இருக்கின்ற 4 தொகுதிகள், அந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கிறது. 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெயர் சொல்லும் அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கை பெற்றிருக்கிறது. சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற தெற்கு வடக்கு தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவுக்கு செல்வாக்கை பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு அனுபவம் வாய்ந்த வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியில் மாணவர் பருவத்திலிருந்து தொடர்ந்து செயல்பட்ட வேட்பாளர், அவர்தான் இந்த தேர்தலுக்கு சரியான வேட்பாளராக இருப்பார் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை கணித்து அவரை வேட்பாளராக அறிவித்ததற்கு பிறகு இன்றைக்கு திமுக அண்ணா திமுக வேட்பாளர்கள் அவர்களுடைய பணப்பெட்டியை திறந்து விட்டார்கள். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் திமுக அண்ணா திமுக வேட்பாளர்களுக்கு பெரும் சவாலாக விளங்குகிறார் என்று சில கருத்து கணிப்புகளை கூறுகிறது. கிட்டத்தட்ட சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியே பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கும் திமுக வேட்பாளர் TM செல்வகணபதிக்கும் தான் என்று பரவலாக மக்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி வெல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக பல கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொல்கிறோம், இன்றைக்கு அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கு சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் அண்ணாதுரை பெரும் சவாலாக விளங்குகிறார். அண்ணாதுரையை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் பண பெட்டிகளை திறந்து பணத்தை வாரி இறைக்க தயாராகிவிட்டார்கள். இதில் தேர்தல் கமிஷன் சரியாக செயல்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை பெறப்போவது உறுதி என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.